கிடைச்சது போதும் வந்தது போதும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் சுத்தி தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியாம போயிடும். வாழ்றதுக்கும் சரியா தெரியாது, சீர்திருத்தமா இருக்கிறதுக்கும் தெரியாது. மற்றவங்களை பார்த்து நம்ம எப்படி சொல்றது, அது போராமன்னு சொல்றதா இல்ல ஏக்கம்னு சொல்றதான்னு தெரியல. அவங்க வார அப்படி இருக்காங்க, அவங்க வார அப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கமே நம்ம இப்படி இருக்கமேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். நானும் அவங்கள மாதிரி தான் சம்பாதிக்கிறேன் செய்யறேன், ஆனா கையில 10 காசு இல்லை. இதுல இன்னொரு விஷயம், இப்ப நீங்க பெண்கள் இனி தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒரு குடும்பத்துல கஷ்டங்கள் வரலாம், ஏதாவது நம்ம வருமானத்துக்கு மேல ஒரு செலவு வந்துடலாம். அந்த செலவினத்துக்கு ஒருத்தட்ட போய் கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடனை வாங்குறதும் கொடுக்கறதும் ஆண்மகனாதான் இருக்கணும். ஆண்மகன் போய் அதை செய்யாம பெண்ணுகிட்ட போய் வாங்கிட்டு வர வச்சு அதை கொடுக்க வச்சு பழகினால் அந்த குடும்பம் என்னைக்குமே ஒப்பேறாது, எந்த முன்னேற்றத்துக்கும் வராது, வரவே வராது. அது பல பிரச்சனையை கொண்டாந்து நிறுத்தும். இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல உட்காந்துக்கிட்டு போய் இந்த அவங்ககிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வாயேன், நீ போனா கொடுத்துருவாங்க, நீ என்ன நாளைக்கு சொல்லி சமாளிச்சுக்கிடுவ, இப்படி பேசுவாங்க. புரியுதா? அதுக்கு என்ன பண்ணுனா, நம்ம தானே சொல்லிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் கை வச்சிருங்க. அங்க 1000 இங்க 1000 அங்க 1000 இங்க 1000 வாங்கிட்டு கடைசியில வாங்கின சம்பளத்துக்கு மேல அங்க கடனை வச்சுக்கிட்டு இருக்குங்க. சரியா? இன்னொரு சில விஷயங்களை நான் மறைச்சு பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இது மிகப்பெரிய தப்பு. கடன் வாங்கி கொடுக்கிற விஷயத்துல பெண்களை இன்வால்வ் படுத்துறது மிகப்பெரிய தப்பு. குடும்பத்தவே வேற மாதிரி கொண்டு போயிடும். புரியுதுங்களா? அது கிட்டத்தட்ட 100க்கு 80 பேர் அதைத்தான் பண்றாங்க. ஆமா, நிர்வாகம்ங்கிறது பெண்கள்கிட்ட இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. இப்ப நான் சொன்ன அடிப்படையில அவங்களை இது பண்ணி வச்சு அந்த நிர்வாகத்தை கொடுக்கணும். இங்க இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அப்படி நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டா கற்போலி அம்மாவை எடுத்துக்கலாம். இப்ப இங்க இருக்கிற பெண்கள்ல அந்த தாய் எப்படின்னு தெரியாது, இன்னைக்கு தானே வந்திருக்கு. அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நம்பி கொடுக்கலாம். புரியுதுங்களா? மீதியெல்லாம் அப்படித்தான். ஆமா, என்ன சவுடாலு, அந்த சவுடாலு தூக்கம் விட மாட்டக்காரன்னு நின்றுகிட்டு இருக்குது. இப்ப வண்டி மணி என்னாச்சியா?